Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு என்ன படம் என்ன படத்தோட எந்த ட்ரெய்லரோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா டிராகன் அப்படின்ற படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரியாக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த படத்துல காஸ்டிங் வந்து யார் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் சார், அதுக்கப்புறம் அனுபமா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம விஜய் சித்துனா, அதுக்கப்புறம் ஹர்ஷத் கான்னா நடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ் தான் 3 டேரக்டர்ஸ் இந்த படத்துல ஆல்ரெடி இருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமார் சார், ஜிவிஎம் சார் அண்ட் மிஷ்கின், இவங்க 3 பேரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யாரு, மரியம் ஜார்ஜ் வந்து நடிச்சிருக்காரு. எனக்கு அவரோட அந்த கேரக்டர் பார்க்கணும்னு தான் ஆசையா இருக்கு. பிகாஸ் அவர் இப்போ எந்த படத்துல வந்தாலும் அவருக்கான ஒரு சூப்பரான எலிவேஷன் இருக்கு, சூப்பரான ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கு. ஸோ அதனால பார்க்கணும் அப்படின்னு இருக்கேன். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து லியான் ஜேம்ஸ். இவர் வந்து ஆல்ரெடி பாட்டெல்லாம் வந்து சூப்பரா ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு அந்த டைட்டில் டீசர்ல வந்துச்சுல அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க, எடிட்டர் வந்து பிரதீப் ராகவ், அதுக்கப்புறம் கொரியோகிராஃபி ஜேடி. இந்த படத்தோட டேரக்டர் பத்தி தான் சொல்லணும், அஸ்வந்த் மாரிமுத்து. அவரு இந்த ஓமை கடவுளை படத்தோட டேரக்டர். அந்த படத்தோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 3 crore, 3 கோடியில அந்த டோட்டல் படத்தை ஒட்டு மொத்தமா எடுத்து முடிச்சு சூப்பரா ரிலீஸ் பண்ணி அந்த படம் சூப்பர் ஹிட்டும் ஆயிடுச்சு. ஆனா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 37 crore, 37 கோடி. எதனால அப்படின்னா நம்ம லவ் டுடே படத்துக்கு அப்புறம் நம்ம பிரதீப் ரங்கநாதன் சாரோட அந்த மார்க்கெட்டும் பெருசாயிருச்சு. அதே மாதிரி கொஞ்சம் வைடா ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பார்க்கலாம். 37 கோடி படத்தோட ஒட்டுமொத்த செலவு. இப்போ இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி 2 days ஆச்சு இல்லையா, அதுக்குள்ள இது ஒரு நல்ல ரீச் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து நம்ம நிலவுக்கு என்னடி என்மேல் கோபமா அந்த படத்தோடையும் சேர்ந்து வருது. பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ட்ரெய்லர் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம். இப்போ இது பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட காலேஜ் போகும்போது தான் ரொம்ப கெத்தா இருக்கும்ல. Is irresponsible, atrocious, reckless nuisance boy of 2018 batch. 2018 batch. Wow. இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்ல. சித்துனா. சரி, முத ஆளா நானே இருந்துட்டு போறேன். ஓ யூடியூப் என்ன சைட் அடிக்கறியா? அடிக்கலன்னு சொன்னா பச்சை போய். இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு லவ் பண்றேன்றத உன் கிஸ்ல காட்டு. டூ-வீலர் ஸ்டோரியா? ஓ மிஷ்கின் சார். இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. எங்ககிட்ட இருந்து காசு வாங்கி அதை வீட்டுல சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா? சித்துனா வாய்ஸ். கிடைச்ச வரம்மா, எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். லவ்வரை தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரை பார்க்க முடியாது. ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவே. விடுமாச்சா, நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. எனக்கு இப்போ 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டோட டைமும் இல்லை. எனக்கு இப்போ உடனே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஏய், இந்த மியூசிக் சூப்பரா இருக்கு. ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? ரவீந்திரன் சார். தப்பா ஃபீல் ஆகுது. தப்பு தாண்டா. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்ல. வாவ். ஏய், செம எடிட். ஜிவிஎம் சார். ஏய், கேஎஸ் ரவிக்குமார் சார். அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நைஸ். அஸ்வந்த் மாரிமுத்து. 21st. இந்த நல்லா படிச்சா நல்ல. ஓ, இதுதான் விட்டு இருந்தாங்களா? பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் பச்சை பொய் இல்ல. இந்த கடைசி சீன் இருக்குல்ல, இதை தான் வந்து ஓட்டி இருந்தானுங்க. இங்கெல்லாம் நல்லா ஷேவ் பண்ணிட்டேன், கையில எல்லாம் அப்படியே கொத்து கொத்தா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கிண்டல் பண்ணக்கூடாது. பட் ஓகே, ட்ரெய்லர் வந்து பக்கா ட்ரெய்லர், பக்கா ஃபன் என்டர்டெய்னர் ட்ரெய்லர். இதை தான் டான் படத்து கூட கலாய்ச்சிட்டு இருந்தீங்களா? எனக்கு கரெக்டா தெரியல. பட் டான் எஸ் சிமிலர் ஸ்டோரிஸ் தான். இன்ஜினியரிங் காலேஜ், அதுக்கப்புறம் வாழ்க்கையை தேடி ஒரு போராட்டம், அதே மாதிரி அங்க காலேஜ்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிரின்சிபல் டீனா, ஓகே ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க, அதுக்கப்புறம் அவங்க கூட நிக்கிறதுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர், ஓகே அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கேங், இதை தான் வந்து ஓட்டியிருந்தாங்க. பட் என்னோட தாட் என்ன அப்படின்னா, அஸ்வந்த் மாரிமுத்து அவரோட ட்ரீட்மெண்ட் இங்கே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு தோணுது. பிகாஸ் அவர் வந்து ரொம்ப ஹியூமரஸான ஆளு. இந்த டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ஒரு டீசர் வந்துச்சு,
அந்த டீசர்லேயே பார்த்துருந்துப்பீங்க, கதற. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா, இது வந்து அவுட் அண்ட் அவுட் இது அவரோட படமாக தான் இருக்க போகுது. ஒரு ஃபன் என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்க போகுது. நான் லவ் டுடே எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தோம், லவ் டுடே வந்தப்போ அந்த ட்ரெய்லர் வந்தப்போ எந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த ட்ரெய்லரும் சூப்பராக ரீச் ஆகிருக்குது. எனக்கு தெரிஞ்சு படம் யங்ஸ்டர்ஸை டோட்டலாக கவர் பண்ணிடும் அப்படின்னு தோணுது. என்ன ஒரே ஒரு டவுட் அப்படின்னா, நீக் படமும் வந்து இதே இந்த டேட்லேயே வருது, Feb 21 தான் வருது. இந்த படமும் அதே டேட்ல தான் வருது. அதுவும் இதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான், இதுவும் யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய படம் தான். ஐ ஹோப் 2 படமுமே ரொம்ப சூப்பராக ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். யாரையாச்சும் பேச முடியாது. மியூசிக் லியான் ஜேம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அந்த பேக்ரவுண்ட்ல மியூசிக் வருது இல்லை, எனக்கு அதுவே வந்து ஒரு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குது, ஒரு ஃபீல் கொடுக்குது. படத்துல இது மாதிரி அப்படியே டோட்டலா பேக் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஆசை, வச்சிருக்கணும்னு எனக்கு ஆசை. உங்களுக்கு இந்த படத்துக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, இல்லை வேற எந்த ட்ரெய்லரை நான் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றது மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.